ரூம் டூர் காட்ட போகிறேன். பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளேஸ் காட்டுறோம். ஆசிரமம் இங்க வந்து நம்ம உட்காந்து தூங்கலாம். சைஸ் இருக்கா? திருச்செந்தூரில் தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இங்கத்துலேருந்து இப்போது கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. வாங்க பாருங்க, கன்னியாகுமரிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கன்னியாகுமரி சென்ட்ரல் பாயிண்டில் தான் இருக்கிறோம். இப்போது சீ ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம். வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பீச் சைட் தான் இருக்குது. ஸோ ஹோட்டல் வந்து அவ்வளோ நீட் அண்ட் ஷூட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸே அவ்வளோ நல்லா இருந்தது. ரூம் டூர் காட்ட போகிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அண்ட் ஹேர் ட்ரை லாக்கரு இருக்குது. டாய்லெட் வாஷ் பேஷன், 2 ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஷவர். அண்ட் வாங்க, கிங் பிரெட். இங்கே நம்ம 3 பேர் படுக்கலாம். சச்சின் இல்லை நிஷா வந்து எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டிருக்கலாம். யாருன்னா லைக் பண்ணால் அப்படியே படுத்துட்டு. சச்சின் வாங்க, பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளேஸ் காட்டுறோம் இந்த ரூமில். ஜஸ்ட் ஓப்பன். அப்படியே இப்படி வாங்க, கேமரா அப்படி காட்டு. பாரு, இது ஃபுல் சி. அப்படியே அங்கே தந்து அந்த சி பாரு. அங்கே பார் விவேகானந்தா ஆசிரமம் திருவள்ளூர் இருக்குது. அது பக்கத்தில் விவேகானந்தா இருக்குது. இப்போ தான் லைட் ஆஃப் பண்ணாங்க. என் லக்கு அந்த வீடியோவில் அட்லீஸ்ட் 1 நிமிஷம் கேட்ச் பண்ணிட்டேன். கரெக்டாக 8 o'clock லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருவள்ளூர் நைட்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் இருக்கும். மார்னிங்கு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி டின்னருக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன்னு தெரியாது. வாங்க நம்ம கூட போகலாம். வெளியே அவுட் சைட் போகிறோம். டின்னர் ஒன்று முடிச்சுட்டு வரலாம். மெனு இருக்கு. வில் கோ அவுட்மா. நல்லா இருக்கா? இதுக்குள்ள பேஸ்ட் பிரஷ் இருக்குது. அம்மா இங்கே 2 வாட்டர் பாட்டில்ஸ், ஒரு டீ பேக்கு, அப்புறமா மில்க் பவுடரு, அம்மா சுகரு, அம்மா கிளாஸ், கெட்டில் இருக்கு. இங்கே வந்து நம்ம உட்காந்து தூங்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி சாப்பிட போயிட்டு இருக்கேன். கன்னியாகுமரியோட சென்டர் பாயிண்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ரோலே வந்து 2-3 ஹோட்டல் இருக்குது. ஸோ இந்த ரோவில் வந்து இருக்கிற ஹோட்டலில் வந்து நம்ம ரூம் புக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சி வியூ வந்து ரூம்லேருந்தே நம்ம பார்க்கலாம். பாருங்க, டீ கடை, மெடிக்கல் ஷாப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ராவல்ஸு எல்லாம். எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு கேரளா மாதிரி தெரியுது. பட் இன்னைக்கு க்ரௌடு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் இங்கே ஃபிஷ் தான் டேஸ்ட் பண்ணலாம், நல்லா இருக்கா பார்க்கலான்னு வந்திருக்கேன். வாங்க போகலாம். கிழங்கு எல்லாம் உண்டு. வேற மீன் மட்டும் தான் இல்லைங்களா? மீன், தோசை, கிழங்கு, இட்லி எல்லாம் இருக்கா? இட்லிக்கு மீன் குழம்பு. ஸோ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த ஃபிஷ் கடைங்க தான் வச்சுருக்காங்க. அங்கேயே வாங்கி சாப்பிட்றதுக்கு கடை முன்னாடியே டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாறை ஃபிஷ் முகம் சைஸ் இருக்கா வச்சு அது லெமன் போட்டுட்டு
கூட இது That small இது வந்து ப்ரான்ஸு, இது நெத்திலி பாறை, அது பாறை இது முள்ளோட அப்படியே சாப்பிடலாம், முள்ள குத்தாது. என்னன்னா எல்லாம் ஒரே மசாலா தான், ஆயில் டீப் ஃப்ரை. ஃபிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் வாக்கிங்லேயே வந்து பீச் கிட்ட போகலாம் அப்படின்னு போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சோட வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அங்கே ப்ரீஸ் காற்றும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கேயே ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பட்டர் நான், சிக்கன் கிரேவி, பேக் சைட்லேருந்தே தெரியும் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூமு ஹோட்டலில் தெரியுதுங்களா. மஷ்ரூம் ப்ரானா, பாருங்க 6 o'clock சன்ரைஸ்க்கோசம் ரூம்லேருந்து பார்த்துட்ருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஆரஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து வியூ நல்லா தெரியுது பாருங்க. ஜனங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்குது, இங்கேருந்து வியூ நல்லா தெரியுது. அவர் எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, பீச் வியூ விளையாடிங்கிறாங்க பாருங்க. இங்கே பீச்சில் ஆடிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரூம்லேருந்து சூப்பராக வியூ இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வெளியே போகல. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் வந்து இதுதான். ஸோ ரூம்லேருந்தே வந்து சன்ரைஸை வந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே வந்து நாங்கள் இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணோம். இது ஆல்ரெடி நாங்கள் செகண்ட் டைம் வந்து இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைமே வந்து இங்கே வந்து பார்த்தனாலே ஸோ இந்த வாட்டியும் இங்கே புக் பண்ணோம் அப்படின்றதுக்காக இங்கே புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். பாருங்க, லெமன் டீ குடிச்சிட்டே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் டாப் ஃப்ளோருக்கு வந்தோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் இங்கே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமும் ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி, கேசரி, ஷாவ்கே பாத், வடை, சாம்பார், சட்னி, பிரெட், பட்டர் ஜாம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ எல்லாவும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுலேயே ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கூட நம்மளுக்கு வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டே உட்காரலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இங்கே ஒரு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல வியூ பார்த்துன்னு சாப்பிடலாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் வாக்கிங்லேயே வந்து கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்குள்ள சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ க்ரௌடெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. சீக்கிரமாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு அந்த சைடு கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வள்ளுவர் சிலை, அப்புறமா வந்து விவேகானந்த மண்டபம் பேக் ட்ராப்பில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே ஒரு 2-3 ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் விவேகானந்த மண்டபத்துக்கு போட்டிங்கில் போகிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 75 rupees per head சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கவுண்டரில் வந்து நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அடுத்து வந்து போட் இருக்கிற பிளேஸ்க்கு தான் போகணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா க்யூ வந்து அந்த அளவுக்கு இருந்ததில்ல. எங்களுக்கு 15-20 மினிட்ஸில் நாங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 போட் இருக்குது. ஸோ அவங்க வந்து போட் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து விட்டுட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் டிக்கெட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ குவிக்காக போனோம் அப்படின்னா 300 rupees பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குவிக்காக வந்து அங்கே மூவ் ஆகிட்டு போயிடலாம். பட் நாங்கள் போகும்போது க்ரௌட் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் 75 rupees டிக்கெட்லேயே வந்து நாங்கள் போயிட்டோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்குள்ளே போகிறதுக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் போகணும். ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் போட்டுக்குள்ளே உக்காந்துட்டு போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸில் நம்மளை வந்து விவேகானந்தா மண்டபத்துக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. விவேகானந்தர் சன்று பாலம். இது ரீச் ஆனோம். நல்லா பக்கா வெயில் காலெல்லாம் சுடுது. செப்பல் ஒரு கீழே விட்டு வந்துட்டுருக்கோம். செப்பல் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ செப்பல் ரிமூவ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு நடக்கும். சரி, பெயிண்ட் விட்டு வெளியே காலை வச்சோம், அவ்வளோதான். பத்துக்குது அப்படியே ஃபுல்லாக. ஆனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இங்கே டிக்கெட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ 30 rupees சார்ஜ் பண்ணுற மாதிரி தெரியுது, ஞாபகம் இல்லை. கோவில் ஒரு தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாமா? என்னங்க இது? பார்வதி அம்மனோட கால் எஜ்ஜையா, கால் தடையா, தடம். விவேகானந்தா மண்டபம் பார்க்க வந்திருக்கோம். ஆனால் வெயில் செம வெயில். 11:45 டைமு. இங்கே மேலே மியூசியம் மாதிரி இருக்குது, நாட்டு பார்க்கலாவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் செப்பரேட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தா சில பேர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன்ரைஸ் கேலண்டர். ஏன் பிடிக்காது வெயில் உனக்கு? இம்யூனிட்டி அதில் தான் வரும். யார் ஃபஸ்ட்டு? சூடா? ஸோ நாங்கள் போகும்போது வந்து வெறும் விவேகானந்தா மண்டபம் வண்டி தான் பார்க்க முடிஞ்சுது. வள்ளுவர் சிலைக்கிட்ட போக முடியல. பிரிட்ஜோட ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்த பிறகு ஒரு 2 நாளே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு அது ஒண்டி தான் வருத்தமாக இருந்தது, அதை பார்க்க முடியல அப்படின்ட்டு. மற்றபடி விவேகானந்தா மண்டபத்துலேயே எங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு, நல்லா இருந்தது, பிளேஸு பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. கன்னியாகுமரியில் எல்லாம் பார்த்தாச்சு. 5:30 மணிக்கு இவ்வளோ டாக்கா, இவ்வளோ மழை ஜோரா. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து பேக் டு பெங்களூர் தான். ஸோ எங்களோட ட்ரிப் வீடியோ இங்கே வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.